ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1263 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு கடபயாதி சங்கை. அது என்ன காரணம் என்று தெரிவதற்கு க ங ச ஞ முதலான அக்ஷரங்களை கொண்டு எண்ணிக்கைகளை, அதாவது நம்பர்களை நிர்ணயிக்கும் கடபயாதி சங்கை என்பதை பற்றி சொல்ல வேண்டும். பழைய நாளில் பிரிண்டிங் பிரஸ் என்பது இல்லை. அப்பொழுது எல்லாவற்றையும் புஸ்தகமாக போட்டு வேண்டிய போது பிரித்து பார்த்து கொள்ளலாம் என்று இருக்க முடியாது. அதனால் எல்லாவற்றையும் புத்திக்குள்ளேயே மனப்பாடம் பண்ணி ஏற்றிக்கொண்டு ஒவ்வொருவருமே வாக்கிங் லைப்ரரிகளாக இருந்தார்கள். இப்படி மனப்பாடம் பண்ணுவதற்கு விஷயங்கள் செய்யுள் ரூபத்தில் இருந்தால்தான் சுலபம். அதனால்தான் நம்முடைய பழைய சாஸ்திரங்கள் எல்லாம் ஸ்லோகங்களாகவே இருப்பது. பக்தி சாஸ்திரம், ஞான சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், புராணம், இதிகாசம் எதுவானாலும் பொயட்ரி தான், ப்ரோஸே கிடையாது. மற்ற கலைகள், சயின்ஸுகள், கணித சாஸ்திரம், பரத சாஸ்திரம், ரசசாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், காமசாஸ்திரம் எதுவாகத்தான் இருக்கட்டும், எல்லாம் ஸ்லோகங்கள் தான். அகராதி கூட ஸ்லோகங்களாகவே இருக்கிறது. கணக்கு சமாச்சாரங்களை எப்படி ஸ்லோகமாக பண்ணுவது என்று இந்த காலத்தில் தோன்றலாம். ஆனால் அந்த காலத்தில் அதையும் பண்ணியிருந்தார்கள். கணக்கு என்றால் நடுநடுவே எண்ணிக்கைகள் நிறைய வரத்தானே செய்யும். அவற்றை ஸ்லோகத்தில் எப்படி காட்டுவது? இதற்காகத்தான் கடபயாதி சங்கை என்பது ஒவ்வொரு எண்ணுக்கும் எழுத்துக்களின் மூலம் சங்கேதம் கொடுத்தார்கள். அந்த அக்ஷரங்களை சேர்த்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் வெளியில் பார்த்தால் அது வார்த்தையாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அது பல டிஜிட்டுகளை, அதாவது ஸ்தானங்களை கொண்ட ஒரு நம்பராக இருக்கும். க ட ப ய என்ற எழுத்துக்களிலிருந்து ஆரம்பித்து இப்படி எண்ணிக்கை சங்கேதம் கொடுத்திருப்பதால் அதற்கு கடபயாதி சங்கை என்று பெயர். காதிநவ, தாதிநவ, பாதி பஞ்ச, யாத்யஷ்ட என்று அதற்கு விதி வகுத்திருக்கிறார்கள். காதிநவ என்றால் காவிலிருந்து ஆரம்பித்து 9 எழுத்துக்கள். சம்ஸ்கிருதத்திலே க க க க என்று க வர்க்கத்திலேயே 4, அப்புறம் ங, அதற்கப்புறம் ச, அதிலேயும் ச ச ஜ ஜ என்று 4. இப்பொழுது க வரிசை 4, ங ச வரிசை 4 ஆகியவற்றை கூட்டினால் 9 ஆகிறது. காதி நவ. க முதற்கொண்டு 1, 2 என்று அந்த 9 எழுத்துக்களுக்கும் நம்பர் கொடுக்கணும். க 1, க 2, க 3, க 4, ங 5, ச 6, ச 7, ஜ 8, ஜ 9, க முதற்கொண்டு ஜ வரையில் காதிநவ என்பதான 1 முதற்கொண்டு 9 வரை. அடுத்தது தாதிநவ, அதாவது ட முதற்கொண்டு 9 எழுத்து. ட 1, ட 2, ட 3, ட 4, ந 5, த 6, த 7, த 8, த 9. பாதி பஞ்ச என்றால் ப முதற்கொண்டு 5 எழுத்து. ப ப ப ப ம என்பவையே. முறையே இவை 1, 2, 3, 4, 5 என்பவற்றை குறிக்கும். யாத்யஷ்ட என்பது யாதி அஷ்ட, யாவிலிருந்து 8 எழுத்து என்று அர்த்தம். யர லவ ஷஷ சஹ என்று 8 எழுத்துக்கள். ய 1, ர 2, இப்படி ஹ 8. இப்பொழுது இந்த மாதிரி எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகளால் எண்ணிக்கைகளை எப்படி குறிப்பது, புரிந்து கொள்வது என்பதற்கு உதாரணம் சொல்கிறேன். ஜய என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். ஜய சப்தம் எப்பொழுதுமே மங்களமானது. ஆச்சாரியாலோடு அது விசேஷமாக பொருந்துவது என்பதோடு அந்த ஜய என்பது ஒரு எண்ணிக்கையாக கடபயாதி சங்கையில் சொல்லப்படுவதால் அதை எடுத்துக்காட்டாக பார்ப்போம். ஜய என்பதில் ஜ என்பது காதிநவ, தாதிநவ முதலானவற்றில் எங்கே வருகிறது? அதற்கு என்ன வேல்யூ, அதாவது எண்ணிக்கை என்று பார்த்தால் அது முதலாவதான காதிநவவிலேயே க க க க ங ச ச ஜ என்பதாக 8ஆவதாக வந்து விடுகிறது. அதாவது அது 8 என்ற எண்ணை குறிக்கிறது.
ய என்பது யாத்யஷ்ட என்பதில் முதல் எழுத்து, அதாவது 1 என்ற எண்ணை குறிப்பதாக இருக்கிறது. ஆகையால் ஜ ய என்றால் 8 1 என்று வருகிறது. ஆனால் இந்த சங்கையில் இன்னொரு ரூல் இருக்கிறது. அதன்படி எண்களை தலைகீழாக மாற்றிச் சொல்ல வேண்டும். அங்கானாம் வாமதோ கதிஹி என்பது அந்த ரூல். அங்க என்றால் எண்ணிக்கை, வாம என்றால் எதிர்ப்பக்கம், ரிவர்ஸாக என்று அர்த்தம். அதாவது கட்டப்பையாதிப்படி வரும் பல ஸ்தான எண்ணிக்கையை தலைகீழாக மாற்றி சொல்ல வேண்டும். 1 2 3 என்று வந்தால் அதை 3 2 1 என்று திருப்பி போட வேண்டும். பகவத்கீதையில் தியானத்திற்காக ஆசனம் போட்டுக்கொண்டு ஜபம் பண்ணுவதை சொல்லும் பொழுது சைலாஜின குஷோத்தரம் என்று பகவான் சொல்கிறார். 6வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். சைலம் சேலம் என்றால் துணி, சேலை என்பது அதிலிருந்து தான் வந்தது. அஜினம் என்றால் தோல், அதாவது மான் தோல் அல்லது புலித்தோல். குஷம் என்றால் தர்பை. சைலாஜின குஷம் என்று அதே ஆர்டரில் வைத்து கொண்டால் ஆசனமாக முதலில் பூமியில் துணியையும் அதற்கு மேலே தோலையும் எல்லாவற்றுக்கும் மேலே தர்பையையும் போட்டுக்கொண்டு உட்கார வேண்டும் என்று ஏற்படும். இப்படி உட்கார்ந்தால் என்ன ஆகும்? தர்பை குத்தி அறுக்கும், அடியில் இருக்கிற தோல் வேறு உறுத்தும், அப்புறம் தியானத்திலா மனசு நிற்கும். அதனால் இங்கே ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும் பொழுது ஆர்டரை தலைகீழாக மாற்றி முதலில் பூமி மேல் தர்பையை பரத்தி அப்புறம் அதற்கு மேல் மான் தோலோ புலித்தோலோ போட்டு கடைசியாக ஒரு வஸ்திரத்தை எல்லாவற்றுக்கும் மேலே விரித்து கொண்டு உட்கார வேண்டும் என்று ரிவர்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். இங்கே தலைகீழாக அர்த்தம் செய்ய வேண்டியிருப்பது போலத்தான் அந்த சங்கையில் எண்களை மாற்றி போட வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது 81 என்ற ஜெயவுக்கு எண்ணிக்கை சொன்னது 18 என்று ஆகும். ஜெய என்றால் 18. 18 ஜெயப்பிரதமான எண்ணிக்கை. அதனால் அந்த உதாரணம் காட்டினேன். மேளகர்த்தா ராகங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கலாம். சம்பூர்ணமாக சப்தஸ்வரங்களையும் ஆரோகண அவரோகணங்களில் கொண்ட 72 ராகங்களுக்கு அப்படி பெயர். அடுத்தடுத்த ராகங்களுக்கு இடையில் ஒரே ஒரு ஸ்வரம் வித்தியாசப்படும் விதத்தில் அந்த 72 ராகங்களையும் வரிசைப்படுத்தி இருக்கிறது. வெங்கடமகி என்ற பெரியவர் அப்படி வரிசைப்படுத்தினார். அவர் யார் என்றால் தஞ்சாவூர் நாயக்கர் ராஜ்யம் ஏற்பட மூல புருஷராய் இருந்தவரும் அநேக தர்மங்களையும் மகாதானங்களையும் செய்தவரும் அத்வைத வித்யாச்சாரியர்களில் ஒருவருமான கோவிந்த தீக்ஷதர் என்பவரின் புத்திரர். மேளகர்த்தா ராகங்கள் 72இல் எந்த ராகம் எத்தனாவது என்று கண்டுபிடிக்க வசதியாக அந்த ராகங்களின் பெயர் ஆரம்பத்தில் கடப்பயாதி சங்கியை படிதான் 2 எழுத்துக்கள் இருக்கும். இப்படி சரியாய் வர வேண்டும் என்றே சங்கராபரணம், கல்யாணி என்பது போலுள்ள பெயர்களை தீரசங்கராபரணம், மேச்ச கல்யாணி என்றெல்லாம் முதலில் 2 எழுத்து சொல்லியிருக்கும். தீர என்பது சங்கராபரணம் எத்தனாவது மேளமோ அந்த நம்பரை குறிப்பிடும். மேச்ச என்பது கல்யாணியின் மேள நம்பரை குறிப்பிடும். பின் குறிப்பு தி ர என்பதில் தி என்பது தாவின் அடியாக வருவது. த என்பது டாதி நவவில் 9ஐ குறிக்கும். ர என்பது யாத்யஷ்டபடி 2. எனவே தீர என்பது 9 2 தலைகீழாக்கினால் 29. சங்கராபரணம் 29வது மேளகர்த்தா ராகம். மேச்ச என்பதில் மே என்பது மாவில் பிறப்பது. மா என்பது பாதி பஞ்சவில் 5. ச என்பது காதி நவவில் 6. மேச்ச என்பது 5 6 முன்பின்னாக மாற்ற 65. அதுவே கல்யாணியின் மேளகர்த்தா எண். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.